ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கர்ம யோகம் தான். கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர்கிட்ட வந்து சொல்கிறாரு கர்ம யோகத்தை பற்றி. ஒரு சின்ன கதை தான், வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயந்தான். வந்து மகாபாரத போரில் வந்து அர்ஜுனருக்கு வந்து தேரை ஓட்டுற சாரதியாக இருக்கிறது வந்து கிருஷ்ணர் தான். போர் முடிஞ்சு எப்போதுமே அவங்க குடிலுக்கு வந்து ஈவினிங் வந்து போயிடுவாங்க. அப்படி போயிருக்கும்போது அர்ஜுனர் வந்து நேராக அவரோட குடிலுக்கு வந்து போயிடுவார். ஆனால் கிருஷ்ணர் வந்து அவரோட குடிலுக்கு வந்து போக மாட்டார். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவார்னா, அவர் இருந்த தேரில் இருந்த குதிரைகளெல்லாம் வந்து அவுத்து விட்டு, குதிரையெல்லாம் வந்து நிற்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதை நல்லா வருடி தடவி கொடுத்துட்டு, அதுக்கு வந்து தீனி, அதாவது சாப்பாடெல்லாம் வச்சுட்டு, அதை குளிக்க வச்சு, அதுக்கு உண்டான வேலை என்ன உண்டோ அத்தனையும் வந்து கிருஷ்ணர் தான் வந்து செய்வார். அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தண்ணி கூட அதுக்கு எடுத்து வைப்பார். கிருஷ்ணர் வந்து தேரோட்டியாக இருக்கிறதுனால டெய்லி அவரோட கடமை வந்து இதுதான், தேரோட்டி தான் இதெல்லாம் வந்து செய்வாங்கன்ட்டு இதை டெய்லி செஞ்சுட்டே வராரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்குறாரு இதை பற்றி. கிருஷ்ணா, நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க? இதெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வேலை செய்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்லலாம்னா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அர்ஜுனர்கிட்ட, அர்ஜுனா, நான் இப்போது வந்து ஒரு தேரோட்டியாக இருக்கிறேன். ஒரு தேரோட்டியோட கடமை வந்து இதெல்லாம் தான் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு வந்து கிருஷ்ணா வந்து அர்ஜுனர்கிட்ட சொல்கிறார். கடவுளாக இருந்தாலும் அவர் அந்த இடத்துல வந்து தேரோட்டியாக இருக்கிறதுனால அவர் கடமையை வந்து அவர் செஞ்சார் அப்படிங்கிற விஷயத்த வந்து அர்ஜுனர் இது மூலமாக வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. இது எதுக்காக இந்த கதை சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், கடமையை வந்து நம்ம எந்த இடத்துலையும் வந்து செஞ்சிடணும். பிரதிபலன் எதுவுமே எதிர்பார்க்கவும் கூடாது. நம்மளோட கர்ம யோகமும் வந்து அதுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப்பில் கடவுளை அடையிறது ஒரு குட்டி ஸ்டெப்பாக இருக்கும். நன்றி.